ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை விரைவில் அறிவிப்போம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறோம், கலந்து பேசி இருக்கிறோம். மாண்பு முதலமைச்சரிடமும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்களிடமும் புதுடெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரோடு பேசி வருகிறோம். வெற்றி வேட்பாளரை மிக விரைவில் அறிவிப்போம், எல்லோரும் சேர்ந்து அறிவிப்போம். கண்டிப்பாக நாங்கள் அறிவிக்கும் வேட்பாளர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தமிழகமே கண்டிராத ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு நாளை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முடிவடைந்தது. பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்ல ஏதுவாக சென்னையிலிருந்து நெல்லை, மதுரை, நாகர்கோவிலுக்கு நாளை 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரம், நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் மற்றொரு சிறப்பு ரயில் நாளை இரவு 11:35 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படுகிறது. இதேபோன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மதுரைக்கு நாளை பிற்பகல் 3 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படவிருக்கிறது. முன்பதிவில்லா சிறப்பு ரயில் நாளை காலை 10:45 மணிக்கு எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இயக்கப்பட உள்ளது. நாளை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட் விற்று தீர்ந்தது. அதனைத் தொடர்ந்து தட்கல் முறையில் டிக்கெட் பெறுவதற்கு பயணிகள் முனைப்பு காட்டினர். அங்கேயும் வெகு விரைவில் டிக்கெட் முன்பதிவு முடிவடைந்தது. இதனால் டிக்கெட் கிடைக்காத பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இதுபோன்ற விழா காலங்களில் முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்களை கூடுதலாக இயக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளின் பொங்கல் விழா களை கட்டியது. நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி முழுவதும் தோரணம் கட்டப்பட்டு பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் வண்ண கோலமிடப்பட்டிருந்தது. வேட்டி சேலையில் வந்த மாணவ மாணவிகள் இசைக்கு ஏற்ப ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இதேபோன்று விழுப்புரம் டாக்டர் எம்ஜிஆர் அரசு பெண்கள் கல்லூரியிலும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. அட்வான்ஸா நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம். ஒவ்வொரு துறையும் தனித்தனியா பாத்தீங்கன்னா இங்கே தெரியும். எல்லாரும் ட்ரெடிஷனலா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு நாங்க இவ்ளோ கிராண்டா பண்றோம். இந்த டே உங்களுக்கு ஸ்பெஷல். பிகாஸ் நாங்க ஒரு லாஸ்ட் இயர் அப்படின்றதுனால நாங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல உள்ளத்தினால நாங்க எல்லாம் ஜாலியா இருக்கோம். தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி பாஜக வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தொடர்ந்த வழக்கில் 2009ஆம் ஆண்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 2011ஆம் ஆண்டு வரை வழங்கியதாகவும் அதன் பிறகு பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் ரொக்கத்தொகை ஏதும் வழங்கப்படவில்லை என்றும் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடந்ததை கருத்தில் கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் முறையிடப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் இதேபோல தொடர்ந்து முறையிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். பெரியாரும் அம்பேத்கரும் இணைந்து செயல்படுத்திய விஷயங்கள் பற்றிய வரலாறு தெரியாதவர்கள் இன்று அரசியல் பேசிக் கொண்டு இருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தொலைந்து போன தன்னுடைய விலாசங்களை தேடி பொறுக்கி எடுப்பதற்காகத்தான் இவங்கெல்லாம் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல தந்தை பெரியார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பெண் விடுதலை பற்றி என்ன பேசியிருக்கிறார், எந்த இடத்திலே எதை அவர் பேசியிருக்கிறார். இவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறதே ரொம்ப தப்பு. சீமானுக்கு ஆதரவாக யார் யார் பேசுகிறார்கள் என்று பார்த்தாலே அவர் யாருடைய பி டீம் என்பது தெள்ள தெளிவாக தெரிய வரும் என்று கனிமொழி தெரிவித்தார். இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட்டா யார் வராருன்னு பார்த்த உடனே நமக்கு யாரோட பி டீம், யாருக்காக அவங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, யாரை முன்னிறுத்துவதற்காக அப்படிங்கறது நமக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருச்சு. திராவிட இயக்கத்தை, திராவிட மாடலை, திராவிட கருத்துக்களை எதிர்த்துதான் 2 பேரும் இன்னைக்கு ஒரு இடத்துல சங்கமித்து சங்கிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெரியாரால் தான் அவருக்கு மேடை கிடைத்தது என்பதை சீமான் மறந்துவிடக் கூடாது என்றும் கனிமொழி தெரிவித்தார்.
அம்பேத்கரையும் பெரியாரையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் வேறுபடுத்தி பேசுவதை ஏற்க முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் மீது பெரியாருக்கு மதிப்பு இருந்தது, பெரியாரின் மீது அம்பேத்கர் அவர்களுக்கு மதிப்பு இருந்தது. அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக வேறுபடுத்தி பேசுவது, அவர்களுக்கு இடையிலே ஒரு இடைவெளியை உருவாக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குரலும் சீமானின் குரலும் ஒன்றாக இருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். அண்ணாமலை சமூக நீதியின் தொட்டிலில் வளர்ந்தவர் அல்ல, அவர் சனாதனத்தின் பாசறையில் வளர்ந்தவர். சனாதன சக்திகளுக்கு பெரியார் அநாகரிகமாகத்தான் தெரிவார், அருவருப்பாகத்தான் தெரிவார். எனவே அண்ணாமலை சீமானை ஆதரிக்கிறார் என்றால் சீமான் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை சீமான் தவிர்க்க வேண்டும் என்றும் திருமாவளவன் அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மலை கிராமத்தில் பாம்பு கடித்த நபரை அவசரமாக டோலி கட்டி தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகம் வனச்சரகத்திற்குட்பட்ட குளிப்பட்டி, குருமலை, மாவடப்பு உள்ளிட்ட மலை கிராமங்களில் 6000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சாலை வசதி செய்து தரக் கோரி பல ஆண்டுகளாக மக்கள் போராடி வந்த நிலையில் கடந்த ஆண்டு அதற்காக 49 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் வனத்துறை தடையாக இருந்ததால் தற்போது வரை சாலை அமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குருமலை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரை பாம்பு கடித்துள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை கிராம மக்கள் டோலியில் தூக்கிச் சென்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை இதுபோன்று கரடுமுரடான பாதையின் வழியாக சிரமத்துடன் தூக்கிச் செல்வதாக மலை கிராம மக்கள் கூறுகின்றனர். போதிய சாலை வசதிகள் இல்லாததால் உயிர் சேதமும் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை, 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்கைமடம் கிராமத்தில் வசித்து வரும் செல்வேந்திரன் என்பவர் சேத்தியதோப்பு MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது மகளின் பிரசவத்திற்காக கடந்த திங்கட்கிழமை மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தபோது அறைகளில் இருந்த பீரோ மற்றும் சூட்கேஸ் உடைக்கப்பட்டு 125 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கேஷ் ஒரு 80,000, சிங்கப்பூர் ஒரு 600 சிங்கப்பூர் டாலர் எல்லாம் எங்கள் உள்ள எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. மதில் வழியாக ஏறி குச்சி பின்பக்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. செல்வேந்திரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த வாரம் இதே பகுதியில் உள்ள ATM-ஐ உடைத்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் ஒரு கொள்ளை நடைபெற்றுள்ளது.